அனைவருக்கும் வணக்கம். சென்ட்ரல் 2 ட்ரெய்லரு, 2 சாங்கு எல்லாமே ஒரு எமோஷ்னல் ஃபேக்டராக இருந்தது. ஜாலியான சீன்ஸுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சைக்கிளில் போகிற அந்த ஒரு சீன் தான் சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். தண்ணி அடிக்கிறத பற்றி நான் சொல்லலை. தண்ணி அடித்தா அது ஜாலி கிடையாது. கவுண்டமணி ஒரு படத்தில் சொல்லியிருப்பார், ஞாபகம் இருக்காது, இவ்வளோ கஷ்டப்பட்டு அடிக்கிறோம், ஜாலியாக அடிக்கிறேன்னு சொல்கிறீங்களா? அது மாதிரி ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா, நான் வந்து இந்த யூனிட்டில் எனக்கு யாருமே தெரியாது. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் சரி ஓகே நமக்கு தெரிஞ்சவர் ஆர் உதயகுமார் வந்திருக்காரு. அஃப்கோர்ஸ் நான் வந்ததே வந்து இங்கே பேரரசுக்கு தான் வந்தேன். பேரரசுக்கு வந்து அவர் வந்து ஒரு லீட் ரோல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னார். கண்டிப்பாக நம்ம போய் வாழ்த்தணும் அப்படின்றதுனால தான் நான் வந்து வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்றும் இல்லை, ஒரு கிராண்ட் டாட்டருக்கு பர்த்டே ஃபங்க்ஷன் அது நடந்துகிட்ருக்கு. சரி வந்துட்டு தலை காமிச்சிட்டு போகலாம் அப்படின்னு வந்தேன். அப்புறம் வந்து பார்த்தா நம்ம ட்ரம்ஸ் சிவமணி அவர் இங்கே வந்ததுக்கு காரணம் வந்து அவருடைய ஃப்ரெண்டு மியூசிக் டைரக்டர் அப்படின்னு சொன்னார். இவர் அண்ணங்கிட்ட தான் அவர் வந்து பியானோ கற்றுக்கிட்டார் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஏதோ ஒரு கனெக்ஷனில் தான் எல்லாருமே உள்ளே வர முடியும். எப்படி சென்ட்ரலில் வந்து எல்லாரும் ஒன்றா இறங்கினாலும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திசைக்கு போயிடுவாங்க. ஆனால் சென்ட்ரலுக்கு வந்து தானே ஆகணும், எங்கே வெளியூர் போகிறோம் அந்த மாதிரி வந்திருக்கோம். ஸோ சென்ட்ரல் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். பேரரசுக்கு வந்து என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். ஏன்னா அவர் வந்து அவருடைய படங்கள் வந்து நிறைய பேசிச்சு. விஜயோட படங்கள்லாம் வந்து நம்ம டைரக்ஷனில் ஒரு நல்ல துள்ளலாக பண்ணியிருந்தார். ஆனால் ஒரு நடிகராக வந்து அவர் இந்த படத்தில் வந்து லீட் ரோல் பண்ணியிருக்காரு. அஃப்கோர்ஸ் அவருடைய படத்துலேயே அவர் வந்து நான் பண்ணுற மாதிரி இந்த கேமியோ ரோல்லாம் பண்ணுவார். ஆனால் தனியாக வெளிப்படங்களில் வந்து அவர் நடித்தது தான் நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு ஒரு அது லீட் ரோலில் பண்ணியிருக்காருன்னு சொன்னார். லீட் ரோலோ மெயின் ரோலோ, பட் சென்ட்ரலில் வந்து அந்த சென்டராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வில்லனிசம் அது வந்து அவருடைய பார்வையிலையும் நடையிலையும் அந்த லுங்கி மடித்து கட்டுறதுலையும் எல்லாத்துலேயுமே காமிச்சிருக்கீங்க. நடிப்புலேயும் படம் பார்த்தா தெரியும், இதிலே தெரியுது, ட்ரெய்லர்லேயே எமோஷ்னலான சீன்ஸ் தான் இருக்குது த்ரூ அவுட் த சாங். இது அவர்கிட்ட கேட்டேன், மியூசிக் டைரக்டர்கிட்ட எத்தனை சாங்னு கேட்டேன். 4ன்னு. இது 2 வந்து ஒரு எமோஷ்னலான சாங்கு, இன்னும் 2 வந்து நான் அதுவும் அப்படி தான் சார் அப்படின்ட்டாரு. ஏன் ஜாலியான சாங்கை போடலன்னு கேட்கலான்னு வந்தேன். இல்லை அதுவும் கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் அப்படின்னாரு. ஸோ கதைக்கு ஏற்ற மாதிரி ஒரு மியூசிக் அது அவரால் என்ன முடியுமோ அந்த அளவுக்கு மேக்ஸிமம் கொடுத்துருக்காரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். படம் பாடல்கள் மட்டுமல்ல, படமும் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். பேரரசு ஆட்சி செய்யுங்கள். சினிமாவில் நடிப்பில் இப்பொழுது டைரக்ஷன் அப்பப்போ மறந்துடாதீங்க அதுவும். தேங்க்யூ வெரி மச். ஆல் தி பெஸ்ட் ஃபார் த ஹோல் டீம். தேங்க்யூ வெரி மச். இருக்கிறத விட அவர் வந்து ஒரு மனிதநேயம் மிக்க ஒரு 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 மனிதர், நல்ல மனிதர். அதுதான் வந்து எல்லாரையும் இங்கே கவர்ந்து இழுக்கும். இந்த படத்தில் மட்டும் இல்லை, ஒரு யூனியனில் போனால் நான் பல வருஷமாக பார்த்துட்ருக்கேன். அதுவும் இந்த கோவிட் பீரியட்லலாம் அவர் இப்போ உழைத்த உழைப்பு, தன் உயிரை பற்றி கூட கவலைப்படாமல், யாருமே இல்லை ரோட்லன்னா கூட இவர் மட்டும் ஒரு 4 பேரை கூப்பிட்டு அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது, அது கொடுக்கறது, இந்த மாதிரி நிறைய இது அவர் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் நான் கேள்விப்பட்டது, ஸ்டில்ஸ் எல்லாம் பார்த்தது. அது இல்லாமல் இப்போ வந்து மிகப்பெரிய பணியை செஞ்சிட்ருக்காரு நம்ம உதயகுமார் சாரோட சேர்ந்து. அதுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அதுவும் மீண்டும் தொடரட்டும். நன்றி. தேங்க்யூ. தேங்க்ஸ். சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் வணக்கம். சென்ட்ரல் படத்தினுடைய ஆடியோ வெளியீட்டு விழாவிற்கு வருகிறந்திருக்கக்கூடிய திரையுலகை சார்ந்திருக்கக்கூடியவர்கள், ஊடக நண்பர்கள், திரைப்பட குழுவினர் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஆடியோவை
வெளியிட்டு இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய திரையுலகில் ஒரு ஆகச்சிறந்த ஆளுமையாக இருக்கக்கூடிய இயக்குநர்களில் குறிப்பிடத்தக்கவர் மரியாதைக்குரிய KS ரவிக்குமார் சார் அவர்கள். அதேபோன்று திரைத்துறையில் கொங்கு மண்டலத்தினுடைய அந்த சொல்லாடலை மிகப்பெரிய அளவில் அறிமுகப்படுத்தியவர் RV உதயகுமார் இயக்குனர் அவர்கள். மற்றும் இந்த படத்தில் ஒரு இயக்குனராக இருந்து ஒரு சிறந்த வில்லனாக அறிமுகமாக இருக்கக்கூடிய இயக்குனர் நடிகர் பேரரசு சார் அவர்கள். இந்த படத்தினுடைய போஸ்டர் முதலில் வெளியிட்டவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் எழுச்சி தமிழர் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்கள். தம்பி பாரதி, இயக்குனர் பாரதி சிவலிங்கம் அவர்கள் போஸ்டர் தலைவர் வெளியிட்டு வாழ்த்தினார்னா படம் வெற்றி அடையிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, சந்திக்க வைங்க அப்படின்னாரு. தலைவரை சந்திக்க வச்சோம். இந்த சென்ட்ரல் அப்படின்ற இந்த தலைப்பை வச்சு ஒரு 3/4 மணி நேரம் பேசினார். தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் எந்த தலைப்பிலையும் பேசக்கூடிய ஒரு ஆற்றல் வாய்ந்தவர் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். அவர் ஒரு கிராமத்திலிருந்து சென்னைக்கு வந்தபோது சென்ட்ரலில் தான் இறங்கியிருக்காரு படிப்புக்காக. அந்த சென்ட்ரல் பகுதியிலேயே நீண்ட நாட்கள் தங்கியிருந்திருக்கிறாரு. இப்போ இந்த சென்ட்ரல் என்கின்ற அந்த இடத்திற்கு யாரெல்லாம் வருவார்கள், என்னவெல்லாம் செய்வார்கள் அப்படின்றத ஒரு 40 நிமிஷத்துக்கு மேலே விளக்கி பேசினார். இந்தியாவில் சென்னை ஒரு முக்கியமான ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டி. இன்றைக்கு வட இந்திய தொழிலாளர்களும் சென்னைக்கு வந்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட தமிழ்நாட்டின் ஒரு மையப்பகுதியாக இருக்கக்கூடிய சென்னை தலைநகரில் முக்கியமான இடமாக இருக்கக்கூடிய அந்த சென்ட்ரல் என்கின்ற தலைப்பை ஏன் வச்சாங்கன்னு கேட்டார் அந்த மேடையிலேயே. அதுக்கப்புறம் கதையை சொன்ன பிறகு அவர் கன்வின்ஸ் ஆகி இந்த சென்ட்ரல் அப்படின்ற தலைப்பை பற்றி ஒரு 40 நிமிஷம் பேசினாங்க. தம்பி நான் நடிகர் இல்லை, ஆனால் இந்த படத்தில் நடிக்க வச்சுட்டாரு, என்னைய கட்டாயப்படுத்தி நீங்கள் படத்தில் தலையை காட்டுங்க அப்படின்னு. ஒரு 7 நாட்கள் தான் என்னால் ஒதுக்க முடிஞ்சது. ஏன்னா நான் அரசியல் பின்புலம் உள்ளவன், தொடர்ந்து தலைவர் கூட பயணிக்கக்கூடியவன். கட்டாயப்படுத்தி வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த வாய்ப்பை கொடுத்தாரு. அதுலேயும் பேரரசு சார் கூட நடிக்கிறது பெரிய, அவர் பார்த்த உடனே ஒரு பயமாயிடுச்சு. எவ்வளோ பெரிய இயக்குனர், அது நேருக்கு நேராக சந்திக்கிறோம். இந்த படத்தில் நிறைய கரெக்ஷன் கொடுத்துருக்காரு பேரரசு சார். உண்மையிலே இந்த படத்துக்கு அவர் பெரிய கிஃப்ட்டு. அதெல்லாம் பாராட்டக்கூடிய அது தம்பி பாரதி சிவலிங்களுக்கு அது அமைஞ்சிருக்கு. இந்த இந்த பாடல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு விளிம்புநிலை மக்களுடைய கண்ணீரை ஒரு காட்சிப்படுத்தும் போது அதற்கேற்ற ஒரு இசையாக இசையமைப்பாளர் இலா அவர்கள் இசை பாடல் 2 பாடலை உருவாக்கியிருக்காங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூக அவலங்களை ஒரு காட்சிப்படுத்தப்பட்டு அதற்கு ஒரு உயிரோட்டமான ஒரு இசையை கொடுத்த திரு இலா சார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். முழுக்க படம் தொடங்கினதுலேருந்து முடிகிற வரைக்குமே ஒரு சாருக்கு KS ரவிக்குமார் சார் அவர்கள் சொன்னது போல் ஒரு எமோஷனலான ஒரு படம் தான். ஒரு வழிகளை சுமந்திருக்கக்கூடிய ஒரு படமாக தான் அந்த கிளைமாக்ஸ்லேயும் படம் அப்படி தான் முடியுது. இன்றைக்கு காலத்திற்கு தேவையான ஒரு கதையை அவர் சொல்கிறனால அது படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். இந்த படத்தை அரும்பாடுபட்டு தயாரிக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள், அவங்களாம் பெரிய பணக்காரங்க கிடையாது, எங்கிட்ட ஒரு பணத்தை பரட்டினாங்க, வட்டிக்கு வாங்கிட்டு வந்திருக்காங்க. தயாரிப்பாளர்கள் தேவராஜ், குமரகுரு, சிவலிங்கம் ஆகியோருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு கண்டிப்பாக அந்த படம் வெற்றி அடையும், அவங்களுக்கு நிறைய பட வாய்ப்புகள் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு அமையும் என்று நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். தம்பி புவன் எனக்கு ரொம்ப நாளாக தெரியும், PRO, அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தம்பி மேனேஜர் ஆனந்த் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த படத்தில் உதவி இயக்குனராக பணியாற்றிய கண்ணன் அவர்களும் படத்துக்கு பெரிய அளவில் உறுதுணையாக இருந்தார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். சித்தார்த் தர்ஷன் அவர் ஸ்பாட்டில் ஒரு படத்தில் பார்த்து பயந்துட்டோம், ஆனால் நேராக பார்க்கும்போது ஒரு குழந்தையாட்டம் அவர் இருக்கிறாரு. அவர் அது மாதிரி காக்கா முட்டை தம்பி விக்னேஷ் ஒரு படத்தோட கதாநாயகன் அப்படின்ற அந்த இது இல்லாமல் ரொம்ப எளிமையாக ஃப்ரெண்ட்லியாக எல்லார்ட்டையும் பழகினார். அவருக்கு என்னுடைய தினத்தில் வாழ்த்துக்கள். குணா அவர்கள், ராஜா அவர்கள்,
கேமராமேன் வினோத் காந்தி, ஹீரோயின் சோனி ஆகியோருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். படம் எதிர்பார்த்த அளவிற்கு அந்த அந்த இடத்துல நான் சினிமா அனுபவம் கிடையாது, ஆனால் நம்மளால் புரிஞ்சுக்கிற முடியும். ஷூட்டிங் கூட நான் பார்த்தது கிடையாது, ஆனால் ஸ்பாட்டுக்கு போகும்போது எப்படி எடுக்கிறாங்க, இது அந்த ஸ்பாட்லேயே திருத்துறாங்க, கதையெல்லாம் மாற்றுறாங்க, காட்சியை மாற்றும் போது தான் தெரிஞ்சது இவ்வளோ ரிஸ்க்கு. சினிமான்றது நம்ம தேட்டரில் உட்காந்து படம் பார்த்துட்டு ஈஸியாக குறை சொல்லிட்டு போயிடுறோம், ஆனால் ஸ்பாட்டுக்கு போனால் தெரியுது எவ்வளோ கஷ்டம். அதில் உண்மைக்கே இயக்குநர்கள்லாம் வந்து அவங்க ஒரு படம் இயக்கி வெளியிடுறது, ஒரு தாய் வந்து குழந்தைய வந்து சுமந்து 10 மாதம் வந்து பிரசவிக்கும் போது என்ன வலி இருக்கிறதோ அந்த வலி தான் இயக்குநர்களுக்கு இருக்கும் அப்படின்றத அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டு போன பிறகுன்னு தெரியுது. இனிமேல் எந்த படத்தையும் வந்து விமர்சனமே பண்ணக்கூடாது, நல்லாலேன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா தயாரிப்பாளர்கள் ஒரு நோக்கத்தோடு வர்றாங்க, இயக்குநர்கள் ஒரு நோக்கத்தோடு வர்றாங்க, அவங்க நோக்கத்தை ஒரு காட்சிப்படுத்துகிறாங்க, அவ்வளோதான். அதனால் எந்த படமாக இருந்தாலும் நம்ம வாழ்த்துவோம், இந்த படத்தையும் நம்ம வாழ்த்துவோம். வெற்றி அடைவதற்கு என்னோட நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். என்னை பெற்றெடுத்த அன்னைக்கும் என்னை தத்தெடுத்த சென்னைக்கும் என் முதல் வணக்கம். எனது 1ஆம் வகுப்பு ஆசிரியர் எனது 1ஆம் வகுப்பு ஆசிரியை திருமதி சரோஜினி அவர்களையும், எனது 2ஆம் வகுப்பு ஆசிரியர் திரு துரைராஜ் அவர்களையும், எனது 3ஆம் வகுப்பு ஆசிரியை கிறிஸ்டினா அவர்களையும், எனது 4ஆம் வகுப்பு ஆசிரியர் திரு நல்லதம்பி ஞானக்கன் அவர்களையும், எனது 5ஆம் வகுப்பு ஆசிரியர் திரு சச்சிதானந்தம் அவர்களையும், எனது 6ஆம் வகுப்பு ஆசிரியர் திரு அமல்ராஜ் அவர்களையும், எனது 7ஆம் வகுப்பு ஆசிரியை வெள்ளத்தாய் செரீன் அவர்களையும், எனது 8ஆம் வகுப்பு ஆசிரியை வசந்தி அவர்களையும், எனது 9ஆம் வகுப்பு ஆசிரியை திருமதி நவநீதம் அம்மா அவர்களையும், எனது 10ஆம் வகுப்பு ஆசிரியை சூரியகுமாரி அவர்களையும் கஸ்தூரிபாய் அவர்களையும், எனது 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு ஆசிரியர்களான திரு ஞானராஜன், பிரைட் இன்பராஜ், செல்வினால், யாழினி, சத்தியசீலன் உள்ளிட்ட அத்துணை ஆசிரியர் பெருமக்களையும் நான் இந்த நேரத்திலே நினைவு கூறுகிறேன். காரணம், வாத்தியார்கள் என்றால் பாடம் மட்டும் எடுப்பார்கள், ஆனால் இங்கு 3 வாத்தியார்கள் படமே எடுத்திருக்கிறார்கள். ஆகவேதான் என்னுடைய ஆசிரியர்களை நான் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன் ஆசிரியர் அவர்கள் படம் எடுத்திருக்கிறார் என்று சொன்னால், இங்க படிச்சவன் சொன்னா அங்க எவனும் கேட்கறது இல்லை, ஆனா நடிச்சவன் சொன்னா கேட்கிறான். அதனாலதான் அவங்க படம் எடுக்க வந்திருப்பார்களோ என்பது எனக்கான ஒரு ஐயம். ஆனால் கதை சாராம்சம் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். இந்த கதையை பண்ண வேண்டும் என்கின்ற உந்துதல் அவர்களுக்கு இருந்திருக்கிறது. எனவே 3 தயாரிப்பாளர் அவர்களையும் நான் நெஞ்சார வாழ்த்துகிறேன். இந்த படத்திலே குழுவினரிலே எனக்கு அண்ணன் பேரரசு அவர்களை இது தவிரவும், அண்ணன் வந்திருக்கிற சிறப்பு விருந்தினர் அண்ணன் RV உதயகுமார் அவர்களை தவிர வேறு யாருமே பரிச்சயம் இல்லை. ஆனால் சிமேநகர் டீ கடையிலே நான் டீ சாப்பிட்டு கொண்டிருந்த பொழுது இயக்குனர் பாரதி சிவலிங்கம் அவர்கள் என்னை சந்திக்கிறார். என்னை வந்து கேட்குறாரு, நீங்கள் நடிகர் அப்படின்னு கேட்டார். இல்லைங்க, நான் பேசிக்கலி டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் அப்படின்னேன். இல்லை, நாங்கள் ஒரு படம் பண்ணுறோம், அந்த படம் வந்து ஒரு ஷெட்யூல் முடிஞ்சிருச்சு, இன்னொரு ஷெட்யூல் வந்து இங்கே மெட்ராஸில் ஃபேக்ட்ரியில் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, சரிங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் அசிஸ்டன்ட் டைரக்டராக 3 ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கோம். அண்ணன் RV உதயகுமார் கையிலலாம் நான் அவார்டு வாங்கியிருக்கேன் கோயம்புத்தூரில். ஸோ அந்த லைன் கேட்டேன், இந்த மாதிரி ஒரு போராளியான ஒரு குணம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, ரைட், ஓகே பண்ணுவோம் அப்படின்னு சொன்னேன். அப்போ தம்பி கேட்டாரு, இந்த லீட் ரோலை பண்ற வைகுண்டம் அப்படின்ற கதாபாத்திரத்துக்கு நீங்க யாரை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். ஐயோ, அவரை தான் நான் தேடிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு தெரிஞ்ச நோன் ஃபிகர், அதாவது முகம் தெரிந்த ஒரு நபர்னா எனக்கு டக்குன்னு இமிடியேட் நான் தோணுது அண்ணன் பேரரசு அப்படின்னு. ஐயோ ஓகே அப்படின்னு லட்டு மாதிரி எனக்கு ஓகே அப்படின்னு சொன்னார். சம்பளம் அதை நான் பார்த்துக்கிறேன், நீ விடு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனுக்கு ஒரு ஃபோன் அடிச்சு, இந்த மாதிரி ஒரு தம்பியை சந்திச்சேன் அப்படின்னு அலுவலகத்துக்கு வர சொன்னாங்க. இயக்குனர் அலுவலகத்துக்கு வந்து கதை கேட்டார். ஒரு அவுட்லைனை மட்டும்தான் பாரதி சொன்னார். சொல்லும்போது பேரரசு அவர்கள் திருப்பாச்சி, சிவகாசி, திருப்பதி, திருவண்ணாமலை, தருமபுரி, பழனி இப்படி படப்படங்களை பல முன்னணி இயக்குநர்களை வைத்து இயக்கி வெற்றியும் கொடுத்து அந்த படத்தை அத்துணை பாடல்களையும் சூப்பர் ஹிட் ஆக்கிய ஒரு பேர் அரசன். அவர் ஒரு வார்த்தை சொன்னார், நுட்பமா கவனிங்க. இந்த கதையில மாணவர்களை அடிக்கிற மாதிரியோ அல்லது சாதியை பற்றியோ தழுவல் இருந்துச்சுன்னா இந்த படம் எனக்கு வேணாம் அப்படின்னு சொன்னார். மாணவர்கள் மீது அவருக்கு இருக்கக்கூடிய அந்த அக்கறை, அந்த வெளிப்பாடு தான் இந்த படத்துல ஒரு முக்கியமான ஒரு வலுவான வைகுண்டம் கேரக்டர்.
இனிமேல் அவர் வந்து படம் இயக்குறாரோ இல்லையோ, ஆனால் நிச்சயமாக பல படங்களில் நடிப்பார். அவருக்கு நான் தான் மேனேஜர். எனக்கு என்ன பெர்சன்டேஜ் வரணுமோ அதை அவர் எனக்கு அப்படி கொடுத்துடணும். ஏன்னா அது வந்து தொழில் வேற, நட்பு வேற. அண்ணா அதெல்லாம் இல்லை ஒரு நிமிஷம் இருங்க, நான் பார்த்துக்கிறேன். இந்த மாதிரி இந்த கதைக்குள்ள அப்படித்தான் நான் வந்தேன். அதே மாதிரி தான் இயக்குனர் பேரரசனை வந்தார். நிறைய விஷயங்களை மாற்றி கொடுத்தாரு, நிறைய ஷார்ட்ஸ் சொன்னார், நிறைய டயலாக் சேஞ்ச் பண்ணார். அவருடைய காஸ்டியூமு, அவருடைய லுக்கு, அந்த அந்த மாடுலேஷன், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது நம்மளை சொல்லக்கூடாது. நீங்கள் படம் பாருங்கள். படம் பார்க்கும் பொழுது இப்படி ஒரு பேரரசை வந்து இப்படி ஒரு தம்பி இயக்கியிருக்கிறார். அது மாதிரி பாரதி வந்து கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், பாடல்கள், நடிப்பு, முதல் படத்திலேயே இத்தனை துறைகளையும் கையாளு என்பது அவ்வளவு எளிதான ஒரு விஷயம் அல்ல. அதற்கே தம்பி பாரதிக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை நான் உரித்தாக்கிக் கொள்கிறேன். இதெல்லாம் யாருக்குமே கிடைக்காது. முதல் படத்தில் வந்து எல்லா துறைகளும் கிட்டத்தட்ட ஒரு 6 துறை எடுத்திருக்கிறாரு. ஒரு மனுஷன் வந்து விரல்களால் இசை மீட்டலாம், ட்ரம்ஸில் இசை மீட்டலாம், அல்லது தபேலாவில் வாசிக்கலாம். இப்போ நாளாக கூட ஆரம்ப காலங்களில் பழக்குரல் பண்ணும்போது வாயிலே மியூசிக் வந்து போட்டு நான் ராஜா சார், கங்கைபரன் சார் முன்னாடியே கூட நிகழ்ச்சியெல்லாம் பண்ணியிருக்கேன். ஆனால் ட்ரம்ஸ் சிவமணி அவர்களால் மட்டும்தான் தனது சுவாசத்தில் கூட ஒரு இசையை இந்த சமூகத்துக்கு தர முடியும் அப்படின்னு சொன்னால் அண்ணன் ட்ரம்ஸ் சிவமணியன். அவரை பார்த்து தான் நான் வந்து அந்த எட்டுப்பட்டி ராசாலில் வந்து அந்த பஞ்சு மிட்டாய் சேலகட்டின்னு ஒரு பாட்டு இருக்கும். அதில் வந்து அந்த ஒரு பிஜிஎம் வரும். எனக்கு வந்து இப்போ நான் இதெல்லாம் பேசணும்னு வரல. ட்ரம்ஸ் சிவமணியனை பார்த்தோன்னே அதில் வந்து ஒரு மியூசிக் இருக்கும் பாருங்க. அந்த பஞ்சு மிட்டாய் சேலை கட்டி அப்படி வரும். இப்படியெல்லாம் நாங்கள் வந்து இதெல்லாம் கற்றுக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு அவ்வளோ பெரிய ஒரு ஜாம்பவான் வந்து இருப்பது உள்ளபடியே மகிழ்ச்சியை தருகிறது. அதே போல் ஆர்வி உதயகுமார் அண்ணன், அவருடைய அனைத்து வெற்றி படங்களுக்கும் நாம் எல்லாருமே ரசிகர்கள். கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிட்டாலும், ஏன்னா ஒரு புது ஒரு படம், ஒரு 3 தயாரிப்பாளர் வந்திருக்காங்க, ஒரு தம்பி வந்திருக்கிறாரு, ஒரு புதிய இயக்குனரை இன்னைக்கு நிறைய பேருக்கு வாழ்த்துவதற்கெல்லாம் மனசே இல்லைங்க. இவன் ஒளியனும், இவன் சாமனும், இவன் வளரக்கூடாதுன்னு தான் நினைக்கிறானுங்களே ஒழிய மனசார ஒருத்தனை வாழ்த்துறதுக்கு இங்கே வாய்ப்பே இல்லைங்க. ஆனால் அவருக்கு இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு எவ்வளோ பெரிய டைரக்டர், கிழக்கு வாசல், என் ஊரில் தான் ஷூட்டிங்கு, தலிக்கு வந்து உழுக்கு குளிக்கி வரும் முழுக்கி குளிக்கும் வரும் கண்ணாலே, அந்த பாடலை எடுத்துருக்கும் போது நான் ஷூட்டிங் வேட போயிருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கமல் சாருக்கு ஒரு வந்து அற்புதமான ஒரு படம், ரஜினி சாருக்கு மறக்க முடியாத ஒரு எஜமான்ற படம், ஒரு கேப்டன் விஜயகாந்த் ஐயாவுக்கு சின்ன கவுண்டருக்கு மேலே அங்கே ஒரு படம் வேணும். அதில் ஒரே ஒரு ஷார்ட் கம்போசிஷன் பாருங்க. சுகன்யா மேடம் வந்து ஒரு மொய் விருந்துன்னு வச்சுருப்பாங்க. அந்த மொய் விருந்து எதுக்கு வைக்கிறாங்க அப்படின்னா, தன்னுடைய வறுமை அல்லது தன பொருளாதார இழப்பு அல்லது ஏதாவது ஒருத்தவங்க கடன் பட்டிருந்தாங்கன்னா சொந்த பந்தத்திட்ட சொல்லி ஒரு 50 பேருக்கு வந்து இந்த மாதிரி நான் மொய் விருந்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி வீட்டில் சமைச்சு போட்டு அந்த இலைக்கு பின்னாடி அன்னைக்கு 5 ரூபாயோ 10 ரூபாயோ 20 ரூபாயோ அப்படி வச்சு கொடுப்பாங்க. அப்படியே ஷார்ட் போய்கிட்டே இருக்குது, கேமரா போயிட்டே இருக்குது. ஒவ்வொருவரும் சாப்பிட்டுட்டு எந்திரிச்சிட்டு போகிறாங்க. ஒவ்வொரு இலையை மடக்கும் பொழுது அப்படி அவங்க சுகன்யா எடுக்கும் போது உள்ள 5 ரூபா 2 ரூபா 10 ரூபா அப்படி இருக்கும். ஆனால் விஜயகாந்த் சார் சாப்பிட்டுட்டு அப்படி போய் சுகன்யா மேம் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உள்ள தாலி இருக்கும், ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் ராஜா சார், அப்படியே டைட் க்ளோஸ், இங்கே ஒன்று கட் பண்ணா சுகனி ஐஸுக்கு ஒரு க்ளோஸ், அப்படியே வாக் பண்ணுறாங்க. திரும்பி பார்த்தா வெள்ளை வெட்டி சட்டையில் அப்படியே கேப்டன் போறாரு, பேக்ரவுண்டில் ராஜா சாரோட அந்த வானத்தை போ. என்ன மாதிரி கம்போசிஷனுங்க! ஒரு ஷார்ட்ல எவ்வளவு பியூட்டி! காசு கொடுக்கறது விஷயம் இல்லைங்க, வாழ்க்கையே கொடுத்துருக்கிறாரு ஒரு பெண்மணிக்கு. அப்போ வந்து அந்த தத்துரூமான அந்த காட்சியை எப்படி மையப்படுத்தி எடுத்திருக்காரு பாருங்க. அதுதான் சொல்றேன். என்னன்னா உதவி இயக்குனர்கள் புரிஞ்சுக்கிறோம். என்ன மாதிரியெல்லாம் அன்னைக்கு தெரியல, ஆனா இன்னைக்கு வந்து கத்துக்கிற போது அந்த கிரேட் கம்போசிஷன். அப்படிப்பட்ட ஒரு டைரக்டர் இங்க வந்து இந்த குழுவினரை வாழ்த்துவதற்காக வந்திருக்கிறார். இந்த படத்துல பாத்தீங்கன்னா நான் ஒரு நல்ல கேரக்டர் தான், எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நான் சிறப்பாக செஞ்சிருக்கேன். அதுல வந்து என்ன அந்த ஃபேக்டரியில வேலை பார்க்குறவங்களுக்கு தட்டி கேட்ட ஒரே ஒருக்காக அடின்னு அடிச்சாருங்க. எப்படி இன்னைக்கு வந்து திருப்புவனம் மடப்புறத்துல அந்த அஜித் குமார்ன்ற தம்பியை நாயக்கணக்கு அடிச்சாங்களோ, எந்த விதமான ஒரு ஆதாரமும் இல்லாம ஒருத்தி ஒரு கேடுகட்ட அயோக்கிய பொம்பளை சொன்னன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அந்த அப்பாவி பையனை அடிச்சு நாயக்கணக்கு அடிச்சு டெல்லியில இருந்து தலைமை செலுத்த ஒரு ஐஏஎஸ் த்ரூ தமிழ்நாட்டில் இருக்க தலைமை செலுத்துற ஐஏஎஸ், எஸ்பி, டிஎஸ்பி, இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர், போலீஸ் தனிப்படை பிரிவை வச்சு அடிச்சே அப்படி கொண்டாங்க. அதே மாதிரி என்னை அடிச்சே கொண்டாருங்க இந்த பேரரசுன்ற வைகுண்ட. ஒரு நியாயத்தை கேட்டேன், ஒரு நியாயத்தை என் ஃபேக்டரியில் இப்படி வேலை பார்க்கறேன்னு. அப்படி அந்த தம்பி அஜித் குமாருக்கு அங்க நீதி கிடைக்கல, இந்த அரசுல நீதி கிடைக்கவும் கிடைக்காது. ஆனா பேரரசுக்கு இந்த படத்துல நீதி கிடைச்சிச்சு, தண்டனை கொடுத்தாரு டைரக்டர் பாரதி சிவலிங்கம். இது ஒரு வழியை சொல்ற ஒரு படம்.
ஒரு வலி மிகுந்த ஒரு படங்க. நீங்க அசால்ட்டா இந்த படத்தை பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணிட்டு படம் மொக்கன்ட்டு ஓடிடுறீங்க. இதுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய வலி இருக்கு தெரியுமா? இந்த புளு சட்டை மாறன நான் பல தடவை சொல்லியிருக்கேன். அதாவது நல்லா சிரிக்கிறதுக்கு சொல்லலைங்க. ஒரு 2 கோடி ரூபாய் ஒரு 3 கோடி ரூபாய் போட்டு ஒருத்தவங்க படம் எடுக்கிறாங்க. அசிஸ்டன்ட் டைரக்டருங்க 10-15 வருஷமா கஷ்டப்பட்டு தன் பொண்டாட்டி பிள்ளையில விட்டுட்டு பசி பட்டினி கொடுமையில ஒரு கதையை தயார் பண்ணி ஒரு தயாரிப்பாளர் கிடைச்சிட மாட்டாங்களா? என்னோட வாழ்க்கை மாறிடாதான்னு நினைச்சுக்கிட்டு இருப்பான். அப்படியே ஒரு ப்ரொடியூசரை பிடிச்சி ஒரு படத்தை பண்ணி கொண்டு வந்தா 3 நிமிஷத்துல சோழியை முடிச்சு போடுறாங்க. அந்த 3 நிமிஷம் தான். அதுல மாடுலேஷனே பாருங்க எப்படின்னா, இப்ப பார்த்தோம்னா இன்னைக்கு பார்க்க போற படம் ஒரு படம் எழுத்துல இருந்து கடைசி வரைக்கும் வெட்டுறியான் குத்துறியான், ஏன் குத்துறியான், எது குத்துறியான், எதுக்குன்னே தெரியல. இந்த டைரக்டர் போறான் மஞ்சள் பை தூக்கிட்டு படம் இருக்கணும்னு வந்துடுறான். இந்த அஜித்தை பார்த்தீங்கன்னா இவர் வந்து மூஞ்சி சொதன்னு இருக்கு, சப்பாத்தி மாவு பெச மாவு வச்சுக்கிட்டு இவரெல்லாம் ஆடுறாருன்னு சொல்லி உருவ கேளிகளை செய்றீங்க. ஒரு படத்தை வீணடிக்கிறீங்க, அந்த படத்தினுடைய உழைப்பை கெடுக்கிறீங்க, ஒரு புது இயக்குனரை கொல்றீங்க, ஒரு தயாரிப்பாளரை கொல்றீங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள். ஏன் நான் சொல்றேன்னா இது சின்ன படம் தாங்க, ஆனா நல்ல கதை. நீங்க பத்திரிகையாளர் நண்பர்கள் நிறைய சகோதரர்கள் எனக்கு இருக்கீங்க, நண்பர்கள் இருக்கீங்க. இந்த படத்தை நல்லபடியா எழுதுங்க. இந்த படம் உயிர் பெறும் பொழுது இன்னொரு படைப்பு உயிராகிறது. இன்னொரு படைப்பு வரும்போது இன்னொரு பேருக்கு இயக்குனர் வேலை செய்வதற்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். அதே மாதிரி நடிகர்களை கொச்சமாக பேசுவது, அந்த நடிகை அவ கூடப்படுத்தா, இந்த நடிகை இவ கூடப்படுத்த, இந்த கேடுகட்ட பயில்வான் ரங்கநாதன் மாதிரி வாழ்க்கையை தொலைச்சிடாதீங்க. இன்னைக்கு அசால்ட்டா ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிருவாங்க இந்த நடிகை அவர் கூட அப்படின்னு. ஆனா இன்னைக்கு உளவியல் சிக்கல் என்னன்னா, இன்னைக்கு அந்த நடிகை வந்து இன்னைக்கு ஒரு திருமணம் முடிச்சு அவங்களுக்கு 2 பிள்ளைங்க இருக்கலாம். இன்னைக்கு யூடியூப்ல அதை கேட்கும் பொழுது அந்த பிள்ளைக்கு ஒளிவியல் ரீதியா எவ்வளவு பாதிப்பு இருக்கும். அந்த வீட்டுல பேரண்ட்ஸ் நம்ம அம்மா அப்படியா நம்ம அப்பா அப்படியாகும் போது இந்த சிக்கலே தெரியாம இந்த போலீஸ்காரங்களாலே பொறிக்காதான் இருப்பாங்க போல. அது மாதிரிதான் இந்த பயில்வான் ரங்கநாதனும். ஏன் அப்படின்னா இது என்னுடைய கடமை, நீ எனக்கு வாய்ப்பு கொடுக்காம போ, எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. ஆனால் சினிமா இயக்குநர்களுக்கும் நடிகர்களுக்கும் ஒரு பிரச்சனைனா நான் முதலால குரல் கொடுப்பாங்க. அப்படித்தாங்க ஸ்ரீகாந்துக்கு இன்னைக்கு பிடியில் எடுத்திருக்கேன். என்னுடைய ரெஃபரன்ஸ்ல தான் ஸ்ரீகாந்த் என்னுடைய அட்வொகேட் ஃப்ரெண்ட்ஸை வச்சு தான் அவரை வெளியில் எடுத்திருக்கேன். அவர் கைது பண்ணும்போது எத்தனை மீடியா போய் அவரை போய் அசிங்கப்படுத்துறீங்க, அவமானப்படுத்துறீங்க. ஏதோ ஒரு மன உளைச்சல் பயன்படுத்திட்டாரு, தப்பு தான், இல்லைன்னு சொல்லல, அரசாங்கம் தண்டனை கொடுக்கட்டும். ஆனா மீடியா பீப்புளுக்கு கொஞ்சமாவது, நான் ஒரு சில மீடியாக்கள் தான் சொல்றேன், ஒரு அறம் வேணாமா? இப்ப அவர் பிணையில் ஆயிட்டாரு, ஆனா வெளியில வரல. ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இந்த மீடியா நண்பர்கள் எடுத்துட்டு போங்க. லேட்டஸ்டா கூட இதை ஒன்று மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். இந்த ஃபீனிக்ஸ்னு ஒரு படம், தம்பி விஜய் சேதுபதியோட சூர்யா சேதுபதி, அவனை என்ன மாதிரி ட்ரோல் பண்ணி அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி, இது உங்களுக்கு தெரியாதுங்க. நீங்க சொல்லிட்டு நீங்க ஒரு வியூவர்ஸ் கிடைக்கிறதுக்காக போயிருவீங்க. அது உளவியல் ரீதியா மிகப்பெரிய பாதிப்பு. அவன் பப்ளிகா போட்டான், ஒரு ஆட்டிடியூட காட்டிட்டாப்ல தம்பி, அவன் மனசார சாரி கட்டுட்டான். அவங்க அப்பே விஜய் சேதுபதி சாரி கட்டுட்டான். இதுக்கு மேல அவனை ட்ரோல் பண்ணி ஓட்டி தேங்க்ஸ் மீட்டிங்ல இதே மேடையில நான் உங்களை அடுத்த படத்துல சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனம் இறங்கி போறான். ஒரு வார்த்தை கொல்லுங்க, ஒரு வார்த்தை வெல்லுங்க. அடுத்தவனுடைய உணர்வுகளையும் அடுத்தவனுடைய வலியையும் அடுத்தவனுடைய கண்ணீரையும் வைத்து நீங்க யூடியூப்ஸ்ல சம்பாதிக்கிறீங்கன்னா, அதை சாப்பிடுறீங்கன்னா அந்த காசு மலத்துக்கு சமங்க, பிழந்தின்னும் கழுகுகள் அல்ல. நிறைய யூடியூபர் நண்பர்கள் அறத்தோட இருக்காங்க, நல்ல ரிவ்யூஸ் கொடுக்குறாங்க, நல்ல பதில்கள் கொடுக்குறாங்க. ஒரு படம் ஓடட்டுமே. ஆர்கே சுலுமணி அண்ணன் ஒரு மேடையில் சொன்னாங்க, வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் படத்தை பத்தி குறைய எழுதாதீங்கன்னு. பல பேரோட உழைப்பு இருக்குங்க. ஒரு 2 கோடினா கூட அதுக்கு என்ன வட்டியாச்சு? அதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். பத்திரிகையாளர் நண்பர்கள், நீங்கள் வந்து கொஞ்சம் அறத்தோட செயல்படுங்க. நிறைய பிரச்சனைகள் இந்த நாட்டில் போயிட்டு இருக்கு, குறிப்பா தமிழ் சினிமாவில். நீங்கள் ஆரோக்கியமா இந்த சினிமா இருக்கணும்னா உங்களை போன்ற பத்திரிகை நண்பர்கள் இதை ஆரோக்கியமான முறையில் எடுத்துட்டு போங்க. தம்பி பாரதி சிவலிங்கம் கஷ்டப்பட்டு ஒரு அற்புதமான ஒரு படைப்பை கொடுத்துருக்கிறாரு. இந்த படம் நிச்சயம் தப்பு பண்ணாது. எம்பவர்மெண்ட் இஸ் அ பவர்ஃபுல் டூல் ஆஃப் பாலிடிக்ஸ் அண்ட் ஹியூமன் சொசைட்டி அண்ட் ஹியூமன் லைஃப். இதுதான் கதையோட சூட்சமோ. படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். மறுபடியும் அண்ணன் பேரரசு அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். கேமராமேன், எடிட்டர், மியூசிக் டைரக்டர் இளையா சார், எல்லாருக்குமே, குறிப்பாக வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் நன்றி பாராட்டி இந்த படத்தை இன்னைக்கு சோசியல் மீடியாவில் நீங்கள் எடுத்துட்டு போங்க. ஒரு நல்ல கதையை கொடுத்துருக்கோம். பிடிச்சிச்சு எழுதுங்க. குறை இருக்கா, குறையை நாகரிகமாக சொல்லுங்க. நிறை இருந்தா சொல்லுங்க. உருவக்கேலி அவன் இவனு யாரையும் அசிங்கப்படுத்தாதீங்க. உங்கள்கிட்ட ப்ராடக்டை நாங்கள் கொண்டு வந்துட்டோம், நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க. ஆனா ஒருமையிலேயோ அடுத்தவனுடைய உணர்வுகளை காயப்படுத்துற மாதிரி தயவு செய்து எழுதாதீங்க. படம் பிடிக்கலையா, பிடிக்கல, பிடிச்சிருக்கா, பிடிக்கல, கேமரா பிடிக்கல, நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போங்க. நாங்கள் பிள்ளைகள் இருந்தால் திருத்திக் கொள்கிறோம். ஏன்னா தம்பி பாரதி வளர்ந்து வரக்கூடிய தம்பி, இன்னும் நிறைய சாதிக்க வேண்டும், நாங்களும் நிறைய சாதிக்க வேண்டும். மேடையில் இருக்கக்கூடிய அத்துணை கலைஞர்களும் அதை நோக்கித்தான் இருக்கிறோம். இந்த விழாவை சிறப்பான முறையிலே அமைத்து கொடுத்த பத்திரிகையாளர் மனவை பூவன் அன்பு சகோதரர் அவர்களுக்கும், மேடையிலே வீற்றிருக்கிற உங்கள் அனைவருக்கும், பத்திரிகையாளருக்கும் பார்வையாளருக்கும் உங்கள் கால் மலர்களில் என் கண் மலர்களை வைத்து நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேடையில் இருக்கும் பெரியவர்களுக்கும்
மேடையில் இருக்கும் பெரியவர்களுக்கும், பத்திரிகை துறை நண்பர்களுக்கும், மற்ற நண்பர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னோட பேர் கயல். இந்த படத்தில் நான் மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். இயக்குனர் பாரதி வந்து என்னோட நண்பர். அவர் இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னை கூப்பிட்டுருந்தார் மேக்கப்புக்காக. ஸோ படத்தில் பார்த்திங்கன்னா இருளர் மக்களோட கதைன்றதுனால இந்த படத்தில் நடித்த எல்லா ஆர்டிஸ்ட்டுமே ரொம்ப ஃபேராக இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாரையுமே டஸ்கி லுக்கில் காட்டணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்ததுக்காக ப்ரொடியூசர் சார் அவர்கள், குமரகுரு சார், தேவராஜ் சார் அண்ட் சிவலிங்கம் சார் எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். டைரக்டர் சாருக்கும் என்னோட ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஹீரோ விக்னேஷ் அவர்களுக்கு என்னுடைய நன்றி. அவர் வந்து ரொம்ப சிம்பிளாக இருப்பார் ஷூட்டிங் ஸ்பாட்டில். ஹீரோ அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்க. ஹீரோயின் வரல. சோனி வந்து ஷீ இஸ் வெரி ஸ்வீட் கேர்ள். அவங்களுக்கு என்னோட நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் படத்தில் ஒர்க் பண்ண கேமராமேன் சார், இவரை மாதிரி நான் பார்த்ததே இல்லை. ரொம்ப ரொம்ப அமைதியாக இருப்பார் ஷூட்டிங் ஸ்பாட்டில். அப்புறம் பேரர் சார், அவரை வந்து எனக்கு சின்ன வயசில் ரொம்ப பிடிக்கும். திருப்பாச்சி, சிவகாசி படம் நான் நிறையா வாட்டி பார்த்துருக்கேன் தேட்டர்ஸில். ஸ்க்ரீனில் பார்த்தவருக்கு நான் ஃப்யூச்சரில் மேக்கப் பண்ணுவேன்னு நினைக்கவே இல்லை. நான் மேக்கப் பண்ணும்போது கூட சொன்னேன், இதெல்லாம் எனக்கு வந்து ஒரு ட்ரீம் மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. படம் சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணி கடகடன்னு ஃபாஸ்ட்டாக முடிச்சிட்டாங்க. எப்படி முடிஞ்சுன்னே தெரியல. அப்புறம் படத்தில் பார்த்திங்கன்னா நிறையா ஃபைட்டு, ஆக்ஷன் சீன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதில் வந்து நிறைய ப்ராஸ்தட்டிக் மேக்கப்பில் எனக்கு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. படத்தில் நடித்த மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. நல்ல ஒரு அனுபவமாக இருந்தது. திரும்ப ப்ரொடியூசர் சார் அவங்கள சொல்லணும், ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து அவங்க வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏதாவது வேணும் அப்படின்னா உடனே பண்ணி கொடுப்பாங்க. ப்ரொடியூசர் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக இருப்பாங்க. ஸோ இந்த படம் வெற்றி பெறணும்னு நான் கடவுளை ப்ரே பண்ணிக்கிறேன். இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்ததுக்காக நான் ரொம்ப நன்றி திரும்பவும் தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரியே எங்கள் கம்யூனிட்டி மக்கள் நிறைய பேர் இப்போது படத்தில் நடிக்கிறாங்க, டெக்னீஷியனாக ஒர்க் பண்ணுறாங்க. இன்னும் நிறைய பேர் வரணும், நிறைய பேருக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. மாதா, பிதா, குரு, தெய்வம். டேரக்டர் ப்ரொடியூசர் சார் வந்து அவங்க தாயை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப டச்சிங்காக இருந்தது எனக்கு. ஏன்னா எனக்கு அம்மானா ரொம்ப உயிர். அந்த 9 மாதம் அவங்க வயிற்றுக்குள்ளேயே நான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். அவங்களுடைய இதய துடிப்பு தான் எனக்கு ஃபஸ்ட்டு கிளிக் ட்ராக்கு, ட்ரம் பீட் எல்லாமே. சென்ட்ரல் இந்த ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர், மியூசிக் டைரக்டர்ஸ், என்டையர் க்ரூ அவங்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்கள். அதே போல் ப்ரெஸ், மீடியா பீப்புள், குணா அவர் சொன்னார் இல்லைங்களா, குணா சார் சொன்னார் இல்லைங்களா, அந்த மாதிரி கரெக்டாக இது பண்ணுங்கள். யாரையும் வந்து கஷ்டப்படுத்தி நல்லா வாழ முடியாது யாரும். ஒருத்தரை கஷ்டப்படுத்துனீங்கன்னா அந்த கஷ்டம் உங்களுக்கு வரும் டெஃபினட்டாக. அது வந்து மிரர். எதுக்கு மிரரை வந்து வீட்டுக்கு என்ட்ரன்ஸில் இருக்க சொல்கிறாங்கன்னா ஒரு நல்ல இது, அது ரிஃப்ளெக்ஷன். ஸோ இந்த படம் என்டையர் டீம், இலா வந்து நமோ நாராயணி, அவர் வந்து பெரிய பிளெஸ்ஸிங். அந்த அம்மா அவங்களுடைய ஆசீர்வாதத்தில் அவர் வளர்ந்து அங்கே இருந்தவர். அவருடைய அண்ணன் வந்து மணிமொழி அண்ணன் எனக்கு டியூஷன், எனக்கு பியானோ கற்றுக் கொடுப்பார். நான் பாம்பே மூவ் ஆனதுக்கப்புறம் அந்த இது அப்படி கட் ஆகிடுச்சு. இந்த சென்ட்ரல் உடனே அந்த ஸ்டேஷன் பார்த்த உடனே எனக்கு, நான் சின்ன வயசில் ஒரு 1975 என்னுடைய ஃபர்ஸ்ட் ரெக்கார்டிங் சொந்தங்கள் வாழ்கன்னு ஒரு படம் ஜெய்சங்கர் அங்கிள் லைக் பண்ணுது. கேவி மகாதேவன் சார், புகழேந்தி சார் அவங்க இசையமைப்பில். எப்பாவுக்கு வந்து ஆக்சிடெண்ட் ஆச்சு. நான் சப்ஸ்டியூட்டாக போனேன். அப்படி போகும்போதெல்லாம் அப்பத்துலேருந்தே எனக்கு மியூசிக் டைரக்டர் சொல்லிட்டாங்க, அப்பா கிட்ட சிவமணியம் வரட்டும் கூட வந்து வாசிக்கிட்டோன்னு, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே வாசிக்கும் போது அங்கங்கே அப்படியே பாலு சார், என்னுடைய காட்ஃபாதர் திரு எஸ்பி பாலசுப்ரமணியம் அண்ணன் வந்து அவர் என்னுடைய டேலண்ட்டை பார்த்துட்டு, மிஸ் ஆனந்தன், ஐ எம் டேக்கிங் யுவர் சன் இன் மை ரோட் ஷோஸ். அப்படியே நான் எல்லாரும் பாலு எஸ்பி பாலசுப்ரமணியன்ற மாதிரி, எஸ்பி பாலசுப்ரமணியன்ற மாதிரியும் ஃபஸ்ட்டு எம்எஸ்வி சார், அப்புறம் ராஜா அண்ணன் எல்லோரும் கூட்டின்னு போவாங்க. அப்போ நான் இங்கே ரெக்கார்டிங் 2 to 9 வாசித்துட்டு இங்கேருந்து பஸ் எடுத்து பார்க்
லிபர்ட்டி தியேட்டருக்கு வந்து லிபர்ட்டிலேருந்து ஸ்டேஷன் அந்த எலக்ட்ரிக் ட்ரெயின் எடுத்து சென்ட்ரல் வருவேன் நான். சென்ட்ரல்ல இருந்து ஒரு ரிக்ஷா பிடிச்சி நேராக மூலக்கொத்தளம், என்னுடைய ஏரியா, நான் வளர்ந்த இடம், பேசன் பிரிட்ஜ், அதில் ரிக்ஷாவில் போயிடுவேன் நான். டெய்லி ராத்திரியில் சென்ட்ரல் ஸ்டேஷன் தான் க்ராஸ் பண்ணுறது. அதே போல் பாலனா கச்சேரி வாசிக்கும்போது சென்ட்ரல் ஸ்டேஷன்லேயே இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வச்சுட்டு வீட்டுக்கு போய் துணி மாற்றி உடனே நாங்கள் வேறு ஊருக்கு கிளம்புவோம். அந்த மாதிரியான ஒரு இது இன்றைக்கி அந்த சென்ட்ரல்னு பார்த்தோன்னே ரொம்ப டச்சிங், மறக்க முடியாது. எல்லாருக்குமே அது ஒரு சென்ட்ரல் அது. ஸோ இங்கே வந்திருக்கும் பெரியவர்கள் எல்லாருக்கும், அண்ணன் உதயகுமார் அண்ணன் எல்லாரும், இதே போல் சார் அண்ட் என்னுடைய வாழ்த்துக்கள். இல்லை, you done a very good composition, very touching, and songs எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. God bless, all the best, and நன்றி, வணக்கம். ஆனால் எனக்கு பேச தெரியாது, ஒன்லி இதுதான் தெரியும். அவ்வளோதான் பேசுவேன். வந்திருக்கும் அனைவருக்கும் எல்லோருக்கும் வணக்கம். மேடையில் வந்திருக்கும் பெரியவர்களுக்கும் வணக்கம். இலாவை தான் அழைச்சிருந்தார், அதுவும் மதியானம் தான் கூப்பிட்டுருந்தாரு. இப்போ தான் சொன்னார் டக்குன்னு, எனக்கே இப்போ தாங்க தெரியும்னாரு. சரி அப்படின்ட்டு வந்தார். இலாவை பற்றி சொல்லணும். அதாவது நான்லாம் மியூசிக் இண்டஸ்ட்ரி வரத்துக்கு முன்னாடியே அவரும் சரி அவங்க ஃபேமிலியுமே ரொம்ப வருஷமாக இந்த இண்டஸ்ட்ரியில் மிகப்பெரிய ஆட்கள். இந்த சிவமணி சார் சொன்ன மாதிரி எல்லாருக்குமே ஒரு சீனியர்ஸ்ன்னு சொல்லலாம். அவர் இவ்வளோ காலம் தாழ்த்தி இந்த மியூசிக் பண்ணணும்னு நினச்சது ஏன்னு தெரியல. ஓகே, என்ன எது இருந்தாலும் பரவாயில்ல, இனி நிறைய பண்ணணும் அப்படின்றது என்னுடைய ஆசை. கண்டிப்பாக அவருடைய திங்கிங், இந்த மியூசிக்கோட நாலேஜ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், ரொம்ப வியப்பாக இருக்கும். நிறைய பேரோட ஒர்க் பண்ணியிருக்காரு, இப்போ தான் அவர் தனியாக பண்ணியிருக்கிறதுக்கு இதுக்கு. ஸோ வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். அதே மாதிரி இந்த படம் வந்து நான் தான் இலாக்கிட்ட சொன்னேன், உங்களுக்கு முதல் படம் அந்த கண்டென்ட் உங்களை பெரிய அளவில் பேச வச்சிரும் அப்படின்ட்டு. நிறைய புது படங்கள் வந்தாலுமே அது வேறு ஒரு விஷயங்களை நோக்கி, அது சிலது நல்லா இருக்குது, சிலது நல்லா இல்லாமல் போயிடுது. பட் இந்த கண்டென்ட்டு கண்டிப்பாக பேசப்படும் அப்படின்றது அவர்கிட்ட நான் சொன்னேன். அதே மாதிரி இந்த கேமராமேன் ரொம்ப அழகாக இருந்தது. அப்புறம் தயாரிப்பாளர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நிறையலாம் பேச விரும்பலை, நான் நிறைய பேர் நிறைய டைம் எடுத்துட்டாங்க. ஸோ நானும் நிறைய பேசி உங்களை டயர்டாக்க விரும்பலை, ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் மீடியா. எங்கள் படத்தை சப்போர்ட் பண்ணுறதுக்காக இவ்வளோ நேரம் பொறுமையாக வெயிட் பண்ணி எங்களை கவர் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. சாரி, ஓகே, சென்ட்ரல்லேருந்து ஆரம்பிக்கிறேன். நான் பிறந்ததுலேருந்து சென்னை தான். ஸோ எனக்கு சென்ட்ரல் ரொம்ப முக்கியம். இந்த படமும் அப்படி தான், ரொம்ப முக்கியமான ஒரு படம். அண்ட் பாரதி பிரதர் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த கதையை என்கிட்ட சொன்னார். ஸோ அதுக்கப்புறம் நடுவில் ஒரு 2 வருஷம் காணாமல் போயிட்டார். சொல்லிவிட்டு எங்கே போனார்னு தெரில. மறுபடியும் ஃபோன் பண்ணி, நான் உங்ககிட்ட ஒரு நாள் கதை சொன்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டார். நீங்கள் யார் பிரதர் அப்படின்னு நான் கேட்டேன். நான் பொய்யெல்லாம் சொல்ல விரும்பலை, ஏன்னா அதுக்கு எனக்கு பிடிக்காது. அதனால் யார் பிரதர் அப்படின்னு கேட்டேன். நான் தான் பாரதி. ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட கதை சொன்னேன், என்ன கதை சொன்னீங்கன்னு கேட்டேன். அப்போ இந்த சென்ட்ரல் அப்படின்ட்டு ஒரு லைன் தான் சொன்னார். ஸோ எனக்கு உடனே ஞாபகம் வந்துருச்சு. ஸோ அந்தளவுக்கு எனக்கு இந்த கதை பிடிச்சிருந்தது. ஸோ படத்தில் ஒர்க் பண்ணும்போது நிறைய கஷ்டம் கொடுத்தாங்க. அதெல்லாம் சொன்னால் என்ன நினைப்பாங்கன்னு தெரில. சொல்ல மாட்டேன் சார், ப்ரொடியூசர் சார், அதெல்லாம் சொல்ல மாட்டேன். ப்ரொடியூசர் பற்றி சொல்லிடுறேன். அவர் இப்போ தான் அதிகமாக பேசியிருக்காரு. ஆனால் நாங்கள் ஸ்பாட்டில் போயிட்டுலாம் கேட்கும் போது ஓகே விக்னேஷ், அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை, இப்போ தான் பேசியிருக்காரு. பரவாயில்ல சார், உங்கள் படத்துக்காக இன்றைக்கி நீங்கள் பேசியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஐயா, நீங்களும் ஐயா, வாழ்த்துக்கள் ஐயா, பேசியிருக்கீங்க, வாழ்த்துக்கள் ஐயா. அண்டு பேரரசு சார், சார்
திருப்பாச்சி படம்னு நினைக்கிறேன் சார். விஜய் சார் அந்த மூஞ்சில் சந்தனம்லாம் போட்டுட்டு அப்படி ஆரம்பித்தவன் தான் நானும். அப்போ சந்தனம் போட ஆரம்பித்தேன். இப்போவும் போடும்போதுலாம் பேக்ரவுண்டில் அந்த பிஜிஎம் ஓடும். அப்படி ஆரம்பித்தேன். அந்த பிஜிஎம் ஓடும். ஸோ அவர் கூட நான் நடிக்கிறேன் அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சார் பாதியில் தான் அந்த ஃபஸ்ட் ஷெடியூல் முடிச்சிட்டோம். சார் பாதியில் வரனா அப்புறம் சொல்லவே மாட்டாருங்க எதுவுமே டேரக்டர். யார் யார் உள்ள வர. இப்போ ட்ரெய்லர்லாம் நான் உங்களை மாரி பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு எதுவுமே காட்டலை, எதுவுமே பண்ணலை. அதுமாதிரி அவரோட ஸ்டேட்டஸ் பார்த்து தான் சார் தெரிஞ்சுக்கிட்டேன் உங்களை மீட் பண்ணது. ஆமாம் சார், எதுவுமே சொல்ல மாட்டுறாரு சார். கேட்டால் என்ன ஹீரோன்றாங்க, எனக்கே தெரிய மாட்டேங்குது. என்கிட்டயே சொல்லாமலேயே எல்லாமே பண்ணிடுறாங்க. எனிவே அதுவும் சர்ப்ரைஸாக தான் இருக்குது. ஓகே, சப்போர்ட் பண்ணுங்கள். அண்டு ஒவ்வொருத்தராக சொல்ல டைம் ஆகிடும், அதனால் நான் ஷார்ட்டாகவே முடிச்சுக்கிறேன். படத்தில் நடித்த எல்லாருக்குமே நன்றி. படத்துக்கு சப்போர்ட் பண்ண போகிற எல்லாருக்குமே நன்றி. அண்ட் இன்னும் சப்போர்ட் கொடுங்க. மனநிறைவு. தேங்க்யூ. பத்திரிகையாளர்களுக்கு நன்றி. மேடையில் அமர்ந்துள்ள திரை ஜாம்பவான்கள் அனைவருக்கும் நன்றி. பத்திரிகையாளர்கள் இவ்வளோ நேரம் பொறுமையாக காத்துட்ருக்கிறது தெரியுது. நானும் ஒரு மீடியாக்காரன் தான். எனக்கு எப்போ போயிட்டு கார்டை எடிட்டர் டேபிளில் வைப்போன்னு சொல்லிட்டு காத்துட்ருக்குது எனக்கு தெரியுது. நானும் சேனல் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அங்கேருந்து அங்கே வந்திருக்கேன். அதனால் அவங்களோட வழி எனக்கு நல்லா தெரியுது. ஸோ எங்களுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். மீடியாலேருந்து ஒருத்தன் படம் பண்ண வந்திருக்கேன், எனக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நேற்று நைட்டு கூட ஒரு மீடியா சார்ந்த நபர் வேறு ஒரு சேனலில் ஒர்க் பண்ணுறவர், நானும் இப்போ ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன், ரிசைன் பண்ணல. அவர் சொல்கிறாரு, இப்போ நீங்கள் படம் பண்ணிடும் போது எங்களுக்கும் ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருச்சு, சீக்கிரம் நாங்களும் ஒரு படம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் வந்திருக்கு. அவரும் ஒரு பத்திரிகையாளர் தான், ஒரு சேனலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஃபஸ்ட்டு சென்ட்ரல், நான் வேற ஒரு கதையை தூக்கிட்டு அலைஞ்சிட்டு இருந்தேன், ஆப்ரகாம் லிங்கன்னு சொல்லிட்டு. அட்டகத்தி தினேஷுக்கு ஓகே பண்ணி வச்சுட்டு ஏறாத ப்ரொடக்ஷன் கம்பெனியில் எல்லா கம்பெனியும் ஏறி இறங்காச்சு. அவருக்கு என்ன பிஸ்னஸ் இருக்குது, இவருக்கு என்ன பிஸ்னஸ் இருக்குது, நிறைய போயிட்டு இருந்துச்சு. ஒரு விரக்தியில் உட்காந்துட்டு இருக்கும்போது திடீர்னு சென்ட்ரல் கதையை வந்து நம்ம ப்ரொடியூசர் தமிழ் சிவலிங்கம் ஐயாட்ட சொன்னேன். சரிங்க, இதை நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு குமரகுரு சார்ட்ட அறிமுகப்படுத்தினார். அவங்கள்ட்ட கதை சொன்னாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் கதை எழுதி கரெக்ஷன் சொல்லி அவங்களோட கரெக்ஷன் சொன்னாங்க. ஒரு வழியாக கதையை முடிச்சு ஆஃபீஸ் போட்டு கொடுத்து நல்லபடியாக ஆரம்பித்து வச்சாங்க. நல்லபடியாக போணுச்சு. ஹீரோவுக்கு நிறைய ஆடிஷன் பண்ண வேறு ஆப்ஷன் போணுச்சு. கடைசியில் காக்காமுட்டை விக்னேஷ் வந்து அதில் உட்காந்தாரு. ரொம்ப ஒரு படத்தில் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. எளிமையான ஒரு மனிதர். எங்கள் படத்துக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காரு. நடிப்பை பற்றி சொல்லணுன்னா அவர் காக்கா மூட்டையிலே வந்து மணிகண்டன் சார் வந்து நல்லா வேலை வாங்கியிருப்பார். நடிப்பை பற்றி குறை சொல்லவே முடியாது. அவ்வளோ கரெக்டாக மீட்ரு கரெக்டாக ஒரு காட்சிகளுக்கும் மீட்ரு கரெக்டாக மெயின்டைன் பண்ணி அழகாக நடிச்சிருக்காரு. அவருக்கு வாழ்த்துக்கள் ஃபஸ்ட்டு இந்த படத்துக்கு. நெக்ஸ்ட்டு போகிறதுக்கு முன்னாடி எனக்கு சோறு போட்டு காப்பாற்றி இவ்வளோ தூரம் என்னை வாழ வச்ச ராஜ் தொலைக்காட்சி நிர்வாகத்துக்கும் ராஜ் டிவிக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றி. ராஜ் டிவி ரவி சாருக்கு மிகப்பெரிய நன்றி. நான் இங்கே நின்றுட்டு இருக்கேன், சோறு திங்கிறேன், வீட்டில் நல்லா இருக்கேன்னா ராஜ் டிவி தான் காரணம். ஏன்னா விரக்தியில் கதை சொல்ல நிற்கும் போது என்னை கூப்பிட்டு வேலை கொடுத்து ப்ரோக்ராம் டைரக்டர் ஆக்கி நல்ல சம்பளம் கொடுத்து என்னை காப்பாற்றின ராஜ் டிவிக்கு முக்கிய நன்றி. ஒரு நன்றியோடு தான் இதை சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ப்ரொடியூசர்ஸ் குமரகுரு சார், தமிழ் சிவலிங்கம் ஐயா, விஆபிஎன் தேவராஜ் அவர்கள் 3 பேரும் அந்த கதைக்கு சப்போர்ட் பண்ணது கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. அவ்வளோ கஷ்டப்பட்டு நெருக்கடிகள் கடந்து ஒவ்வொரு டேவும் ஷூட் போகிறதுக்குள்ள அவங்க கையில் காசே இருக்காது. எப்படியோ ரெடியாகி அன்றைக்கி ஒரு நாள் ஷூட்டை முடிக்கிறதுக்குள்ளே எங்கள் உயிரே போயிடும். அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. அதை பார்த்து நானும் எனக்கு கஷ்டமாக இருக்கும், என்னடா இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருப்போம். அதெல்லாம் கடந்து நாங்கள் கேட்குறதெல்லாம் கொடுத்து படத்தை முடிகிறதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தாங்க. சரி, ஃபஸ்ட்டு ஷெடியூல் முடிச்சிட்டோம் படத்தை. செகண்ட் ஷெடியூல் போகும்போது சிட்டி, அதில் ஒவ்வொரு கேரக்டராக சூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்புறம் தான் பேரரசு சார், இந்த கேரக்டருக்குள்ளே அவர் வந்ததெல்லாம் பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம். அவர் உள்ளே வந்தது நிறைய ஆப்ஷனில் யோசிச்சுட்டே இருந்தோம். திடீர்னு ஒரு அண்ணன் குணா அண்ணன் வந்து ஒரு ஆப்ஷன் சொன்னார், பேரரசு சார் போட்டால் சூப்பராக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. சரி ஓகே யோசிச்சிட்டோம். ஓகே, மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான் இயக்குனர் அவரெல்லாம் போய் அவர் பக்கத்தில் நம்ம ஒர்க் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தோம். அவர் நேரில் வந்ததுக்கப்புறம் தெரிஞ்சுது அவர் எவ்வளோ எளிமையான மனிதர், அவர் ஏன் அந்த உயரத்தில் இருக்கார் அப்படின்னு தெரிஞ்சுது. எங்கள் கூட ஜாலியாக மிங்கிலாகி பாரதி என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு ஜாலியாக இறங்கி சூப்பராக ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு. டைரக்ஷன்லேயும் எங்களுக்கு நிறைய ஒர்க் பண்ணார், வந்து சூப்பராக ஒர்க் பண்ணி கொடுத்தாரு, உண்மையை சொல்லிடுறேன். அப்புறம் வந்து KS ரவிக்குமார் சாருக்கு, மரியாதைக்குரிய திரு இயக்குனர் KS ரவிக்குமார் சார் வந்து எங்களுக்கு வாழ்த்தி சென்ற அவருக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். 2 வந்து சோனி வந்து இங்கே வந்து வரல, அதனால் ஏதோ ஒர்க்கெலாம் மாட்டிக்கிறதுனால வர முடியல. 2 வந்து அடுத்து வந்து எடிட்டர், படத்தை நல்லபடியாக டைமுக்கு எடிட் பண்ணி கொடுத்தாரு. கேமராமேன்
ரொம்ப ஹம்பிளாக தினைக்கும் உங்களை கேட்டதில் கேட்ட மாதிரி ஷார்ட்ஸ் தினைக்கும் பொறுமையாக நின்று எடுத்து கொடுத்தாரு. அவருக்கு நன்றி. ஒவ்வொரு கேரக்டரும் சூஸ் பண்ணும்போது ரொம்ப பார்த்து பார்த்து சூஸ் பண்ணோம். இந்த ஹீரோ கதாபாத்திரத்துக்கு அப்பா கேரக்டர் நாங்கள் நிறைய நோன் பேஸாக தேடிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வேண்டாம், கொஞ்சம் புதுமுகமாக 1-2 படம் பண்ண ஆர்டிஸ்டாக செலக்ட் பண்ணும்போது யோசிக்கும் போது ராஜா பார்த்தோம், மேதகு படத்தில் பார்த்தோம். அவரை தூக்கி போடலாம், கரெக்டாக இருக்குன்னு சொல்லி யோசிச்சு அவரும் அவரோட கதாபாத்திரத்தை நல்லா பண்ணியிருக்காரு. ஆர்வி உதயகுமார் சார் வந்து வாழ்த்துனதுக்கு மிகப்பெரிய நன்றி. எங்களுக்காகலாம் வரல, சாரோட பேரரசு சாரோட அன்புக்காகவே அவங்களோட இதுக்காக தான் வந்திருக்காங்க. எங்களுக்காகலாம் யாருமே வரல, ஒரே ஆள் பேரரசு சாருக்காக மட்டும்தான் எல்லாரும் வந்தாங்க. பெரிய ஆளுங்க எல்லாருமே வந்தது அவரால் தான். பத்திரிகையிலேருந்து மீடியாவுக்குள்ளே ஒரு இயக்குனராக வர்றது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழல் தான். ஏன்னா அங்கே உட்காந்துருக்க எல்லாரும் நான் தான், நீங்கள் எல்லாருமே நான் தான். உங்களிலேருந்து ஒரு இயக்குனர் வருது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ நெருக்கடிகள், அவ்வளோ பிரச்சனை, சர்வேல் பண்ணுறது அவ்வளோ பெரிய பிரச்சனை. ஒரு இயக்குனராக ஒரு கதை பண்ணி டைரக்ட் பண்ணி படம் வெளில வரதுக்குள்ளே அவ்வளோ போராட்டங்கள், அவ்வளோ கஷ்டங்கள், அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது உள்ளார. ஏன்னா மீடியாக்குள்ளே இருந்ததுனால தப்பிச்சேன். மாதம் சம்பளம் வந்து சர்வேல் பண்ணி ஃபேமிலி ஓட்டுறதுக்கு நல்ல வேலை தப்பிச்சேன். ஒரே ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து ஒர்க் பண்ணியிருந்தேன்னா சர்வேல் பண்ண முடியாது. வீட்டில் அம்மா அசிங்கப்படுத்துவாங்க, சம்பாரிச்சு மாதம் காசு பண்ணால் ஊரில் நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. இன்னொன்று எங்கள் பேரண்ட்ஸ் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. பக்கத்தில் இருக்கவங்களாம் எல்லாம் சொல்லும்போது நல்லா படிச்சிருக்கான், 2 டிகிரி முடிச்சிருக்கான், ஸ்கூலில் டீச்சராக போகலாம், எதுக்கு இந்த தொழிலில் தேவையில்லாமல் தேர்ந்தெடுத்து போய் மாட்டிக்கிட்டான் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் சேஃபாக போய் இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஒரு சேனலில் போய் ஜாயின் பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு 6-7 சேனலில் ஒர்க் பண்ணிட்டு கடைசியாக ராஜ் டிவி தான் என்னை காப்பாற்றுனுச்சு. வாழ்க்கையவே ராஜ் டிவி தான் என்னை மாற்றுனுச்சு. அதுக்கப்புறம் திடீர்னு வந்த வாய்ப்பு தான் அந்த படம். இந்த படம் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு திருப்தி. அப்போ ஒரு படம் பண்ணிட்டோன்னு ஒரு திருப்தி. இந்த திருப்திக்கு காரணம் 3 ப்ரொடியூசர்ஸ் தான். ஒன்று குமரகுரு சார், தமிழ் சிவலிங்கம் சார், வியாபியன் தேவராஜ் சார். 3 பேருக்கும் என்னோட நெஞ்சார்ந்த நன்றிகள். இதில் நடித்த தர்ஷன், ஆனந்த், கயல் எல்லாத்துக்கும் என்னோட மிகப்பெரிய நன்றி. பேர் விட்டு சுபா சாருக்கு ரொம்ப நன்றி. கூக்கா பாவலன் சாருக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா ஃபர்ஸ்ட் லுக்கை எழுச்சி தமிழை ரிலீஸ் பண்ணுறதுக்கு அவர் தான் ஹெல்ப் பண்ணார். அவர் நடிக்கவே வேணாம்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டு இருந்தார். தூக்கி நடிக்க வச்சோம், உள்ள நடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 நாள் அவர் தூக்கி உள்ளே நடிக்க வச்சோம். அவரும் அவரோட பாட்டு நல்லா பண்ணியிருக்காரு. இவ்வளோ நேரம் வெயிட் பண்ண அவங்க எல்லாருக்கும் நன்றி. நிறைய பேசலாம் யோசிச்சு வச்சுருந்தா எல்லாத்தையும் பேசி காலி பண்ணிட்டீங்க. பேரரசு சாரை என்ன சொல்கிறது எனக்கே தெரில. அவ்வளோ எளிமையான மனிதர்கள். எங்கள் கூட வந்து அவர் நின்னதெல்லாம் நான் நினச்சி கூட பார்க்கல. அப்படின்னா வெளியில் சொல்லியிருக்காங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டான டேரக்டர், வேறு மாதிரி இருப்பார் அப்படிலாம் சொன்னாங்க. நான் கேட்டேன், நிறைய வெளியில் விசாரித்தேன், சொன்னாங்க. நான் வந்ததுக்கப்புறம் தெரியுது அவர் மாதிரி ஒரு ஆள் இல்லை, எளிமையான மனிதரே இல்லை. நேற்று ஒரு தடவை பேசிகிட்டு இருக்கும்போது மெடிக்கல் ஷாப்பில் கடைக்கு போகிறேன். அவர் பேரரசு சாரை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். அங்கே மெடிக்கல் ஷாப்பில் டிவியில் திருப்பாச்சி படம் ஓடுது நேற்று, சன் டிவியில். அவர் எங்களுக்கு கிடைச்சது ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். இந்த படத்தில் எங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுத்தாரு. அடுத்தடுத்து வேறு இதில் நாங்கள் அவரோட சேர்ந்து பயணிக்கணும்னு ஆசைப்பட்றோம். மியூசிக் டைரக்டர் இலா அவருக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி. எங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு மிகப்பெரிய நன்றி. அடுத்து சென்ட்ரலை பற்றி பேசுவோம். 12th லீவில் நான் உண்மையாகவே வந்து லீவில் வந்து சென்னை குடும்ப கஷ்டம் காரணமாக வந்து சென்னைக்கு வந்தேன். சென்ட்ரலில் அவங்க ஒரு இடத்துல ஒர்க் பண்ணேன். அதில் கிடைச்ச அனுபவங்களை வச்சு அந்த கதை ஒர்க் பண்ணி சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி கமர்ஷியலான விஷயங்களை ஆட் பண்ணி இந்த படத்தை பண்ணோம். என்னோட பயோகிராஃபின்னு தேவராஜன் சொல்லிட்டு போயிட்டார். அதில் சில கமர்ஷியலான விஷயங்களும் எல்லாருக்கும் கனெக்ட் ஆகிற மாதிரி சில விஷயங்கள் வச்சு இந்த சென்ட்ரல் படம் உருவாகிருக்கு. கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பிடிக்கணும்னு சொல்லிட்டு நம்புகிறோம். இந்த சென்ட்ரல் படத்துக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். பெரிய பெரிய படத்துக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி எங்களை மாதிரி எளிமையான மனிதர்களுக்கும் சப்போர்ட் பண்ணாதான் அடுத்தடுத்து என்ன மாதிரி அங்கே உட்காந்துருக்க ஒருத்தரும் தீக்கிற அந்த ஃபீல்டுக்குள்ளே ஒரு இயக்குனராக வர முடியும். நீங்கள் தான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். யாராவது பேரை மறந்து தான் மன்னிச்சிருங்க. தாஜ்னு சாருக்கு ஒரு பெரிய நன்றி. எங்களுக்காக வந்து இவ்வளோ நேரம் ஒதுக்கி ஒர்க் பண்ணீங்க, பேசுனீங்க, 2 வார்த்தை பேசுனீங்க. ரொம்ப நன்றி சார். நிறைய பேசணும், ஒரு 1 ஹவராவது பேசலாம்னு நினச்சேன், முடியல. எல்லாருக்கும் நன்றி. தலைவணங்கி உங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ வெரி மச். அனைவருக்கும் வணக்கம். நான் சீக்கிரமாக முடிச்சிடுறேன். ஏன்னா இது வந்து அவங்களுக்கான மேடை. பணம் முதலீடு பண்ணி உழைச்சிருக்காங்க. அவங்க மனசு விட்டு பேசுறதுக்க வேண்டிய மேடை இது. அதனால் தயாரிப்பாளர்கள் நம்ம அதிக நேரம் பேசிக்க நினைக்கலாம் தவிர பேசி ஆகணும். இது அவங்களுக்கான மேடை தான். அது அவங்களுக்கான விழா. அது அதை கொஞ்சம் பொறுமையாக கேட்க வேண்டியது நம்முடைய கடமை. இந்த நிகழ்ச்சிக்கு என் அழைப்பை ஏற்று அந்த இயக்குனர் எஸ். ரவிக்குமார் சாருக்கு நன்றி. எங்கள் இயக்குனர் சங்க தலைவர் உதயகுமார் சாருக்கு நன்றி. அவங்க பத்திரிகை
சங்க தலைவர் சுபாஷ் சார். அவர் உண்மையிலேயே நேற்றே சொன்னேன், அவர் ப்ரோக்ராம் மாற்றி வச்சுட்டு அவங்க வந்துட்டார். அனைவருக்குமே வந்து வாழ்த்திய அனைவருக்குமே நன்றி. எப்பவுமே ஒரு குருவுக்காக வந்து சிஷியர் வருவாங்க. ஒரு குருக்கு நிகழ்ச்சி அப்படின்னா சிஷியர் வருவாங்க. ஆனால் சிஷியனுக்காக ஒரு நிகழ்ச்சியில் குரு வர்றாருன்னா அதுதான் அதிசயம், அதுதான் அபூர்வம். அது மாதிரி நம்ம இலாவுக்காக சிவமணி சார் வந்தார். அது உண்மையில் ஆனால் அவருக்கு பிஸியில் வந்து வாழ்த்திட்டு போகிறாருன்னா அது பெரிய மனசு. அவங்களாம் நன்றி சொல்லி ஆகணும் முதல்ல. அப்போ நம்ம திரையுலகில் சினிமாவில் வாத்தியார்னாலே நமக்கு புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் தான். அது வாத்தியார்னு ஏன் பேர் வந்து புரட்சித் தலைவர்னு பேர் வந்ததுக்கு 1000 காரணம் இருக்கலாம். வாத்தியார் வாத்தியார் அப்படின்னா ஏன் சொல்லுவோம்னா, அவர் படங்களை நல்ல விஷயத்தை சொல்லி தருவார். குடிக்காத, தம் அடிக்காத, யாருக்கு குடியும் கெடுக்காத, கஞ்சா வைக்காத, கத்தி வச்சு குத்தி குத்தி கொள்ளாத, வன்முறையெல்லாம் செய்யாத, இந்த விஷயம் நல்ல நல்ல விஷயங்கள். வில்லனை கூட கடைசியாக மன்னிச்சதை விட தவிர கொல்ல மாட்டார். இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் சொன்னதுனால தான் அவர் வாத்தியார் வாத்தியார் வாத்தியார்னோம். அந்த திரையுலகில் இங்கே புடிசராக 3 வாத்தியார் வந்திருக்காங்க. ரொம்ப நல்ல வாத்தியாருங்க அவங்க, ரொம்ப நல்ல வாத்தியாருங்க. எனக்கு ஃபஸ்ட்டு இவங்க வாத்தியாருன்னு தெரியாது. தெரிஞ்சுதான் ஃபஸ்ட்டு ஒத்துக்க மாட்டேன். ப்ரொடியூசர் 3 ப்ரொடியூசர் ஓகே, ஒரு ப்ரொடியூசர் அதிக சம்பளம் வாங்கலாம். 3 ப்ரொடியூசர் நிறைய சம்பளம் வாங்க நினச்சேன். இவங்க 3 ஒன்றா சுருக்கி அது வேறு விஷயம். ஸ்பாட்டில் நான் ஷார்ட் முடிஞ்சு உட்காந்துருப்பேன். அவங்க 3 பேரும் வருவாங்க. எனக்கு பிடிச்சத தெரியும், வாத்தியாரை தெரியும், டக்குன்னு எந்திரிச்சிருவேன். இவங்க என்னென்னா அவங்க பாயிண்ட் ஆஃப்ல பெரிய டைரக்டரு அப்படின்ட்டு சார் உட்காரம்பாங்க. அவங்க என்ன டயர்டாக நினச்சி உட்காரம்பாங்க. நான் அவங்களை வாத்தியாரை நினச்சி உட்கார முடியாமல் நான் நின்றுட்டே இருப்பேன். நிறைய நேரங்களில் இவங்க வரும்போதெல்லாம் நான் கூட நின்றுட்டே இருப்பேன். உண்மையா இல்லையா? காரணம் வாத்தியார் நினச்சி பிடிச்ச நினைச்சு உட்காந்துருப்பேன், கால் போட்டிருப்பேன். வாத்தியார் ஆப்பிட்டான். அந்த வாத்தியார் வந்து படம் பண்ண வரங்கிறது சந்தோஷமான விஷயம். அதனால நல்ல வாத்தியாராக இருக்காங்க. இயக்குனர் பாரதி சிவலிங்கம், இவர் தான் குணாசை தான் கூப்பிட்டு வந்தார். அவன் ஃபஸ்ட்டு சொல்லும்போதே ஒரு நெகட்டிவ் காட்டினாங்க, கொலையெல்லாம் பண்ணணுமாங்க. என்னடா அது நம்மளை போய் நம்ம எப்படா அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் தவிர்த்தேன். அப்புறம் திருப்பி ஸ்கிரிப்ட் கொஞ்சம் ஃபுல்லாக கேளுங்க சார். நாங்கள் கதை சொல்லும்போது ஒரு ஃபீல் இருந்துச்சு கதையில், ஒரு நல்ல விஷயம், கண்டென்ட்டு நல்லா இருந்துச்சு. ஓகே, இதில் வந்து நம்ம நல்லவனா கெட்டவனா தேவையில்லை, கதை நல்ல கதை, நம்ம அதில் பண்ணுவோம். ஏன்னா அவர் கதை சொல்லும்போது ஒரு இந்த வறுமையில் வாடுவாங்கள்ல, ஊரில் நிறைய பார்த்துருக்கேன். படிக்கிற பசங்க, படிக்கிற பொம்பளை பிள்ளைகள்லாம் இந்த லீவில் எங்கள் ஊரில் வந்து முந்திரி தோப்பு ஜாஸ்தியாக இருக்கும். படித்து முடிஞ்சோன்னா முந்திரி தோப்புக்கு போயிட்டு அந்த முந்திரி பழம் பிடுங்கிறது, பிள்ளைங்க முந்திரி பழத்தையும் கொட்டையும் தனியாக பிரித்து வைக்கிறது, இது ஒரு இது. அதில் எடை போட்டு காசு கொடுப்பாங்க, அதுக்கு ஒரு குரூப்பு போயிடும். அப்புறம் எங்கள் ஊரில் ஒரு பஞ்சு மில் இருந்துச்சு, அங்கேயும் வேலைக்கு போகிறாங்க. இப்போ நிறைய பொம்பளை பசங்களும் அங்கேயும் தான் போங்க. அது டக்குன்னு மைண்டில் வந்துச்சு, ஓகே நம்ம பார்த்து ஒரு வாழ்வியல் மேட்ரு அப்படின்ட்டு. சரி ஓகே. அப்புறம் சாங்கெலாம் போட்டு கேட்கும்போது இது ஒரு ஜாதி படமாக இருக்குமோன்னு தோணுச்சு எனக்கு சாங் கேட்கும்போது. அப்புறம் கதை கேட்கும்போது இல்லை. ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, விளிம்பு நிலை அந்த இனத்தை சேர்ந்த ஒரு கதை தான். ஒரு ஜாதியின் வழி சொல்கிற கதை தான். இன்னொரு ஜாதியினருக்கு வழியை கொடுக்கக்கூடிய கதை இல்லை. அதுதான் நான் எதிர்பார்த்தேன். எல்லா ஜாதி படம் நிறைய எடுக்கலாம். அந்த ஜாதி கலாச்சாரம், அந்த ஜாதி பண்பாடு, அந்த ஜாதியில் உள்ள சிக்கல்கள், அந்த ஜாதியில் உள்ள பிரச்சனைகள், இது சொல்லணும். அதான் சமூகத்துக்கு தெரியும். ஆனால் இன்னொரு ஜாதி சொல்லக்கூடாது. நம்ம ஜாதியோட வழி சொல்கிறதுனால இன்னொரு ஜாதிக்கு வழி கொடுக்கக்கூடாது. அது பெரிய கொடுமை. அது சினிமாவில் வந்து செய்யும்போது அது கலைத்துறைக்கே பண்ணுற துரோகம். அது பிரிவினை உண்டாக்கிறோம். அது அந்த விஷயத்தில் தான் நான்
பாரதி சிவலிங்கத்தை மனசார பாராட்டுறேன். விளிம்பு நிலை மக்கள்னு சொல்லுவாரே தவிர அது சார்ந்த கதை, அவ்வளோதான். அது சார்ந்த கதை. அந்த விளிம்பை தாண்டலை அவர், விளிம்பு நிலையை தாண்டலை. அதை கரெக்டாக கையாண்டிருக்கார். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு சாங் பார்க்கும்போது அது தோணும், ஆனால் அதுக்காக அதில் வந்து படத்தில் இருக்காது. அழகாக ஒரு அந்த அந்த லிமிட்டை தாண்டாமல் யாரையும் மனசையும் புண்படுத்தாமல் அழகாக பண்ணியிருக்கார். பாராட்டுகள் பாரதி சிவலிங்கம். அப்புறம் இதில் கதாநாயகன் காக்கா முட்டை விக்னேஷ், அவர் நிறைய விஷயத்த நம்ம முட்டையை உடைச்சி ஆம்லெட் போடுவோம், ஆனால் காக்கா முட்டை அது பல விஷயத்தை உடைச்சிருச்சு. இன்னும் நிறைய விஷயத்தை உடைச்சது இங்கே தெரியுது. எனக்கு லாஸ்ட் மினிட் எல்லாம் பண்ணாங்க, நானும் கேட்டுகிட்டே நோண்டி வாங்கிட்டேன். நீங்கள் பண்ணலை. டீல் ரெடி ஆகிடுச்சா எப்போ நான் கேட்டே இருப்பேன். சார் அந்தான் பாரு 10 வருடம் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆள் தொல்லை தாங்க முடியலையே, உன்னை அனுப்பி தொலைவோம் அப்படின்னு நான் பார்த்தேனே தவிர, நானும் ரொம்ப கொஞ்சம் அனுப்பி கொடுத்தேன். நீங்கள் காக்கா மட்டும் அடை கத்துட்டிய, நீங்கள் அடகக்கூடாது, திருப்பாச்சி வர மாதிரி ஆர்வம் தூக்கணும் ஹீரோனா. ஓகே, அது கொஞ்சம் பண்ணணும். நம்மளால் ஒதுங்கிறது சொல்லி ஒதுக்கிறாங்க நம்மளை. அதனால் நீங்கள் இது அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டார், எதுவுமே ஹீரோக்கு தெரியலன்ட்டு. இது இன்னைக்கு நீங்கள் பாடம் கற்றுருப்பிய ஹீரோனா எப்படி இருக்கணும்ட்டு, பெரிய ஹீரோ ஆயிருக்க. அப்புறம் இந்த தர்ஷன் அப்பா நடித்த ராஜா சார் அவர் அவார்டு வாங்குற ஒரு ஆக்டராக இருக்கார். அவ்வளோ இயல்பான ஒரு ஆக்டிங். அவர் தர்ஷன் வந்து படம் பார்த்ததுக்கு தெரியுது என்ன தூக்கி சாப்பிட்டார் அவர். நான் தான் மிரட்டலும் பார்த்து அவர் என்னோட மிரட்டிருக்கார் அவர். அப்புறம் குணா சார், குணா வந்து இவ்வளோ பேசினார்ல, படம் பார்த்தா நமக்கு திருப்தியாக இருக்கும். என்ன சொன்னார்ல, போட்டு தாக்கிட்டாங்கன்ட்டு இவ்வளோ பேசினார்ல, அதுக்காக நீங்கள் நல்ல இது ரிவ்யூ எழுதணும். குணா நல்லா பண்ணார், குணாவுக்கு கரெக்டான முடிவு. என்ன பேரரசு அந்த குணாவை அடி ரொம்ப ரொம்ப ரசிக்க மாதிரி இருந்துச்சு, பாராட்டுற மாதிரி இருந்துச்சு, எழுதணும். என்ன குணாதா? ஆமாம். சென்ட்ரல் எல்லாம் அதை பற்றி எல்லாம் சொல்லிட்டாங்க. டைம் ஆச்சுனால சீக்கிரம் கொஞ்சம் முடிச்சிடுவோம். பத்திரிக்கையாளர்கள் ஒன்றே ஒன்று தான், பெரிய படங்கள் பெரிய மாஸ் ஹீரோவுக்கு வந்து சப்போர்ட் யாருன்னா அவங்க ரசிகர்கள். 200 கோடி 300 கோடி சம்பளம் வாங்குறாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் யாருன்னா அவங்க ரசிகர்கள். இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு சப்போர்ட் யாருன்னா நீங்கள் தான். கோடி ரசிகர்கள் உள்ள நடிகரை விட உங்கள் சப்போர்ட் இருக்க படங்கள் மிகப்பெரிய வெற்றி அடையும். மாதிரி இந்த படத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு சிலர் நட்டி சொல்லி ஆகணும், நான் நீங்கள் நடிச்சிட்டேன் இல்லை படத்தில் சிறப்பு இருந்ததுன்னா ஓடி போயிடுவேன். நான் வந்து மேக்கப்போட உட்காந்துட்டு படம் பயங்கர டெரர் கேரக்டர், வில்லன் கேரக்டரு, இதுவே எனக்கு தாங்குமான்னு எனக்கு ஒரு யோசனை. பேரரசனா என்ன பண்ணுவாங்க, ஒரு சாஃப்டாக இருப்பார். உதயகுமார் சிறுமாரெலாம் நம்பிடாதியே, அங்கே வில்லன் அவர் தான். இயக்குனர் சங்கத்தில் வந்து அந்த பாஸ் சொல்லுவாங்கள்ல, அந்த பழைய எம்ஜிஆர் படத்தில் வந்து முகமுடி போட்டுப்பார், யாரும் தெரியாது, கடைசியாக பற்றி தெரியும், அசோகன் தெரியும், கடைசியாக நம்பியாரும் தெரியும். ஆனால் நம்ம நினச்சிக்கிருப்போம் மனோகரா இருப்பாரோ, இவரை தேங்காய் சீனிவாசன் எப்போ நினச்சிக்கிருப்போம், கடைசி வேற இருப்போம். அது மாதிரி அவர் சொல்கிறதுலாம் தேங்காய் சீனிவாசன் அப்படின்னு காட்டிக்கிருக்காரு. மெயின் பாஸ் அதுதான். என்ன அதனால் நான் ரொம்ப சாது. இங்கே கேட்டு பாருங்க, ஈசி மெம்பர்லாம் வந்திருக்காங்க இங்கே சாட்சி. ஆமாம்ல, ஆமாம் சாது. உட்காண்டேன். எனக்கு எப்படியா நம்மளை ஒத்துக்க, நான் வந்து ஒரு மேக்கப் மேன் வருவார் அப்படின்னு பார்த்தா மேக்கப் உமன். அவங்க என்ன இவங்க சார் உங்களுக்கு மேக்கப் போட போகிறாங்க, எனக்கு ஷாக்காகி போச்சு. நம்மளே ரொம்ப மென்மையாக இருக்கோம், எப்படா மாற்றணும்னு நினைக்கிறோம், என்ன லேடி வந்து இப்படி போட போகிறாங்க. நான் பார்த்தேன், எனக்கு கொஞ்சம் இதாகிடுச்சு. நம்ம அங்கே போய் ஒன்று சொல்ல முடியாதுல்ல. பார்த்தேன், ஒன்றே சொன்னேன், வேறு ரிக்வெஸ்ட் பண்ணல, நம்பி உட்காந்துட்டேன். அம்மா நான் பேரரசும் தெரியக்கூடாது. என்ன சார் இப்படி சொல்றியா, டப்புன்னு பார்த்து பேர தெரியக்கூடாது, என்ன பண்ணிக்க, முடியெல்லாம் எப்போ ஹேர் ஸ்டைல் இருக்கக்கூடாது என்ன அப்படின்னு உட்காந்துட்டேன். அவங்க சரி ஏதோ இந்த இவ்வளவு இதாக சொல்கிறாப்புலன்ட்டு அவங்க திறமையாக காட்டிட்டாங்க.
நம்மளை எப்படி கொடூரமாலாம் போட்டு பண்ணணும். அங்கிங்கே வெள்ளையெல்லாம் தடவி இந்த பாருங்க பாவம். எனக்கு பார்த்தா பாவமாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ போட்டு இவ்வளோ கொடுமைப்படுத்திருக்காங்கட்டு என்ன போட்டு அந்த நான் இப்போ ஊதிய பண்ணல வெளில அதை அழிச்சிட்டாங்க. நான் இப்போ ஊதி இல்லாமல் இருக்க மாட்டேன். கருப்பு போட்டாங்க. ஓகே தெளிவாயிட்டாங்க இவ்வளோ இருக்குது போட்டு என்ன பண்ணி கடைசி ஒரு குடு கிளாஸ்லாம் கொஞ்சம் போட்டு என்ன எனக்கே டக்குன்னு கண்ணாடி பார்த்தாங்க. டக்குன்னு எனக்கு இடம் தெரியல. சக்ஸஸ். ஆமாம் கையில் இடத்துக்கு நன்றி. அப்புறமா கேமராமேன் வினோத் காந்தி. அடுத்து மேக்கப் போட்டாச்சு. அடுத்து கேமராமேன் அவர் கையில் இருக்கல நம்ம எப்படி காட்டுறதுன்ட்டு. அப்புறம் அவர் பார்த்தாரு. அவர் திறமை காட்டினார். ரஸ் பார்க்கும்போது தெரிஞ்சு வச்சு ஓகே அவரும் இவனை பெருசாக காட்டக்கூடாது வேறு மாதிரி காட்டணும்னு அவரும் பல ஆங்கிள்லாம் வச்சு நம்மளை கொஞ்சம் டெரர் அவன் லோங்கெல்லாம் வச்சு எடுத்து கையில் தூக்கி கட்டுன்ட்டாரு. சரி நான் வந்தாச்சு என்ன கையிலே தூக்கி கட்டினா சட்டையை தூக்கி போட்டானே சட்டை இல்லாமல் கூட நடிக்கலாம்னு வந்து இறங்கியாச்சு. எல்லாம் சப்போர்ட் எனக்கு. எடிட்ரு எல்லாருமே எனக்கு ஃபுல் சப்போர்ட்டு. அவன் பிடிச்சி 2 பேர் நடித்தாங்க நினைக்கிறேன் கூட. நடிக்கும்போது பிடிச்சின்னு தெரில. அவர் இன்ஸ்பெக்டர் சார். ஆமாம் அவர் டப்பு கொடுத்தாரு எனக்கு. டப்பு கொடுத்தாரு. ஏன்னா நான் ஒரு ரொம்ப கஷ்டம் நடிச்சுக்கிருப்பேன். அவருக்கு அப்படி நிற்பார் கேஷுவலாக. என்னடா அது நம்ம ஒரு கஷ்டப்பட்டு இருக்கோம் அவ்வளோ இடுப்பு கழிச்சு நிற்கிறாரே அப்படின்ட்டு. அப்புறம் எனக்கு சார் கொஞ்சம் இப்படி பண்ணுங்க சார்ண்ணே. இப்படி பண்ணக்கூடாது சார் நாப்பில். சரி ஓகே அப்படின்ட்டு அப்போ நான் அவர் கேஸுக்கு தகுந்த மாதிரி நான் மாற்றிக்கிட்டேன். என்ன ஓகே இவர் இவ்வளோ ரொம்ப கேஸில் இருக்காரு ஓகே அப்படின்ட்டு உங்களுக்கு நான் சில இடத்துல மாற்றிக்கிட்டேன். ஆமாம் தினேஷ் காக்காமட்ட விக்னேஷ் அது எங்கேயுமே நான் ஹீரோவாக பார்க்கல. வரேன் அந்த படத்து கேரக்டர் ரொம்ப எளிமையாக என்ன எங்கேயோ சிலருக்குலாம் யூகம் வந்துடும். என்னடா நம்ம ஃபுல்லாக நடிச்சுக்கிருக்கோம் திடீர்னு ஒருத்தன் வர்றான் பில்டப் பண்ணுறாங்க அப்படின்னு வரும்ல. எதுவுமே இல்லை. அவர் வேடிக்கை பார்த்துருக்காரு என்ன தான் பண்ணுறாங்கன்ட்டு. நான் திருப்பி பார்ப்பேன் உருவம் நிற்கும் பார்த்தா நம்மனா ஹீரோ ரூமில் இருப்பார் ஏசி ரூமில் இருப்பார் நினைப்போம்ல. என்ன தான் பண்ணுறாங்கன்னு அவரும் பார்த்துட்டே இருந்தார். காக்கா முட்டை சீக்கிரம் தங்க முட்டை ஆகணும் என்ன நம்ம காக்கா முட்டை விக்னேஷ் வந்து சீக்கிரம் தங்க முட்டை இதாகணும். கதாநாயகி காட்டவே இல்லை அது வேறு விஷயம். சரி இங்கேயாவது பார்த்துருவோம் பார்த்தேன். உதயகுமார் சார் பயந்து அதே மாதிரி கட் பண்ணிட்டாங்க. என்ன அவர் ஃபோன் நம்பர் கேட்பார் அவர் ஃபோன் நம்பர் கொடுக்கும். அது நான் பேசுகிற விட்டுட்டு அங்கேயே ஜூம் போவாங்க. அவங்க இங்கே பேசிக்கிறேன் ஒருத்தன் அதை விட்டுறாங்க. அங்கே பிளான் பண்ணி அவங்க இப்போ மந்திராவும் அவரும் என்ன பேசிக்கிறாங்க அங்கேயே போயிடுச்சு. மற்ற என்ன நல்ல வேலை ஹீரோயின் தப்பிச்சுது என்னதானே. இல்லை நாளைக்கு ட்ரோல் பண்ணுறதுக்கு நாளைக்கு மேட்ரு கிடச்சிருக்கோம். நாளைக்கு ஃபங்க்ஷனில் வரும் அடுத்து ஒன்று வந்துடும் அவ்வளோவா. அதனால் ஹீரோயின் அங்கேயும் காட்டல இங்கேயும் காட்டல. ஆனால் கேமராவும் நல்லா கட்டியிருக்காரு. ரொம்ப ஹோம்லியாக அழகா ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்ல ஒரு சோபா மாதிரி ஒரு பழைய சோபா இருக்காங்களே அந்த மாதிரி ஒரு ஃபேஸ். இந்த படம் சென்ட்ரல் மிகப்பெரிய வெற்றி அடைந்து பாரதி மகாகவி பாரதி மாதிரி நான் நாடெல்லாம் பேசப்படுற அளவுக்கு இயக்குனராக வரணும். ப்ரொடியூசர் வாத்தியார்லாம் அடுத்து வந்து செம்மத்தியை சம்பாதிச்சு இன்னும் கேசியர் ஆயிடணும். அடுத்த எல்லாம் நடித்த டெக்னீஷியன்கள் எல்லோரும் அடுத்த படத்தில் எங்கள் உதயகுமார் சாரை நடிக்க வச்சுருக்க. இல்லைன்னா சங்கத்தில் பெரிய பிரச்சனை வந்துடும். நன்றி வணக்கம்.